ஏன் அபி இப்படி பண்ணிட்டா? அரை மணி நேரத்துல வந்துரு சொல்லிட்டு போனா, இன்னும் வரல பாரு. என்னம்மா இவ்வளவு லேட் பண்ணிட்ட? ஏன் என்னாச்சு? உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும்டி. முதல்ல உனக்கு வேலை கொடுத்தது அந்த ஆபீஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ரொம்ப உதவி செய்யறது உங்க முதலாளி தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும். அது தெரியாதா உனக்கு? அம்மா என்னாச்சுமா? நீ மறு வீடு வந்த இடத்துல வேலைக்கு போனது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மாமியார்லாம் இங்க வந்து குதி குதின்னு குதிச்சாங்க. வீட்டுல ஏக ரகலே ஆயிப்போச்சு. அவர் என்ன சொன்னாரு? யாரு? மாப்பிள்ளையா? உண்மையிலேயே அவர் உனக்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல அவங்க அம்மா பேச்சை கேட்டு ஆடுறாரான்னு எங்களுக்கு புரியலம்மா. ஹாய் ராஜா, எப்போ வந்த? இப்பதாங்க வந்தேன். சாரிங்க, ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரியா? எதுக்கு? ஓஹோ, நான் வரத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவும் மாமாவும் வந்து சண்டை போட்டுட்டு போன விஷயத்த எல்லாரும் சொல்லிட்டாங்களா? அவங்க அப்படிதான். அவங்க 1940 சிந்தனையிலே இருக்காங்க. அவங்கள பத்தி எதுக்கு பேசிட்டு விடு. நீங்க என் மேல ஒன்னும் என்ன ராஜா, உன்னை போய் கோச்சுப்பேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதானே? எவ்வளவு ஒரு முக்கியமான போஸ்டா இருக்கு. இந்த மாதிரி அவசர வேலைகள்லாம் வரும். எனக்கு எல்லாம் புரியுது. சரி, நீ ஆபீஸ் போன விஷயம் பாஸுக்கு தெரியும்ல? இன்னைக்கு அவர் வரவே இல்லைங்க, அவருக்கு தெரியாது. சோ நீ ஆபீஸ் போன விஷயம் பாஸோட நாலேஜுக்கே போய் சேரல. அவருக்கு எதுக்குங்க இது தெரியணும்? ஆபீஸ்ல ஏதோ ஒர்க் சஃபர் ஆயிட்டு இருந்தது, நான் தான் அதை பண்ணணும்னு என்னை கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் போனேன். எங்க அம்மா அப்பா தான் 1940s நினைச்சேன். நீ அடிமை காலத்துக்கே போயிட்ட. லீவை கேன்சல் பண்ணியா இல்லையா? எதுக்குங்க, ஒரு நாள் தானே. நான் லீவ் ஒன்றும் கேன்சல் பண்ணல. நீ என்ன முட்டாளா? இல்ல வீம்புக்குன்னு இப்படிலாம் செய்றியா? லீவ் நாள்ல ஆபீஸ்ல போய் வேலை பார்த்திருக்க. அது யாரு நீ? நியூ பிரைட், புது பொண்ணு. இது பாரு, நீ போன விஷயம் பாஸுக்கும் தெரியாது, லீவையும் கேன்சல் பண்ணல. ரொம்ப அபத்தமா இருக்கவே. இது மனசாட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்க. மனசாட்சி வச்சு என்ன பண்றது? பேங்க்ல அடக வைக்க முடியும்? பிராக்டிகலா யோசி அபி, பிராக்டிகலா யோசி. உன் பாஸ் ஒண்ணு உனக்கு பெருசா உதவி செய்யல. உனக்கு இருக்கிற திறமைக்கு கூலி தராரு. புரிஞ்சுதா? இது வெறும் பிசினஸ். அந்த மாதிரியே டீல் பண்ணு. அவருக்கு என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது புரியணும். அபி, ஏன் இப்படி யோசிக்கிற? இது பாரு, இப்படி மனசாட்சி அது பேசிட்டு இருந்தா அவன் வந்து தலையில மிளகா அரைச்சு போயிடுவான். அப்புறம் சோத்துக்கு தாளம் தான் போடணும். ஏங்க, இதெல்லாம் உங்க பொண்ணுக்கு புரிய வைக்க மாட்டீங்களா? என்னவோ பேசுறா. லீவ் அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணல, ஆபீஸ் போனது பாஸுக்கு தெரியாது. ரொம்ப நான்சென்ஸா இருக்கு இதெல்லாம். ஏய், நான் அப்பவே சொன்னேன்ல, நீ கேட்டியா? அந்த வீட்டுக்கு போனாலே ஏதாவது தண்டச்சல வரும்னு. சரியான தருதரம் முடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. சரி விடுங்க. ஏய், என்ன தெரிய விடுறது? எதை விட சொல்ற? அந்த வீட்டுக்கு ஒரு சம்பந்தம் சேர்ந்திருக்காங்களே, அவங்க இவங்களோட பெரிய பிச்சைக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. மாப்பிளையா? அவன் படிச்சவன் தானே, கொஞ்சமான மேனஸ் தெரியுமா அவனுக்கு? என்ன கேட்காம என் செல்போன் எடுத்து கண்டவங்களுக்கெல்லாம் டயல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அதோட பச்சா, நடுக்கூடத்தில் நிக்க வச்சு ஆட்டோவுக்கு காசு கொடுக்க சொல்லி, அதுவும் பார்த்தாம அந்த கழுதைகளை எல்லாம் வீட்டுல கொண்டு டிராப் பண்ண வேலை வேற. பெட்ரோல் என்ன என் வீட்டு கணத்துல ஊறுது. கண்ட கழுதைகளுக்கு நான் ஏன் செலவு பண்ணணும்? சரி விடுங்க. போன இடத்துல ஏதோ எதிர்பாராம ஆயிப்போச்சு. சும்மா அதுக்கு போய் புலம்பிக்கிட்டு. என்ன எதிர்பாராம ஆச்சு? இதெல்லாம் எதிர்பார்க்கறேன்டி. எதிர்பார்த்தத நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம்னு. கண்ட கதையெல்லாம் சொல்லி என்னை கொண்டு போய் கழுத்து எடுத்து விட்டேன். இத பாருங்க, போயாச்சு, திரும்பி வந்தாச்சு. திரும்ப எதுக்கு அந்த கதையை பேசிட்டு இருக்கீங்க? வந்து சாப்பிடுங்க வாங்க. ஏய், இன்னைக்கு ஏதோ நமக்கு வசதி இருக்கு, அதுக்காக தெருவில் போற வர நாய்க்கெல்லாம் செலவு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கும் பசங்க இருக்காங்க, அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்க. ஐயோ கடவுளே, இதற்கு அந்த சம்பந்தி வீடே தேவல. ஏய், என்னடி மொனமொனங்கற? ஒண்ணு இல்லைங்க, நேராச்சு சாப்பிட வாங்க. சாப்பிட்டு என்ன திட்டலாம் வாங்க. என்ன பேசிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்ன கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவளா? ஏய் நில்றி. அபே, லேட் ஆயிட்டு இருக்கு, கிளம்பலாமா? சீக்கிரம் வா. நான் வரேன் ஆர்த்தி. ஆனந்தி, நான் போயிட்டு வரேன். அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. அம்மா உடம்புக்கு ஏதாவதுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரிக்கா. பணம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குக்கா. மாமா, நான் கிளம்புறேன் மாமா.
நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இந்த உனக்கு பழமும் புளியும் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. மனு, ஒழுங்கா இரு. சரிக்கா. ஆர்த்தி, அம்மா கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டு அடம் பண்ணாத. எது வேணும்னாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன? சரிக்கா. ஏன் இப்ப அழற? உனதான் கேக்குறேன். அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அழுத, இப்போ அழுதுட்டு இருக்க. அழறதே உனக்கு பொழப்பா போச்சு. நான் உன்னை காட்டுக்கு கூட்டு போறேன், வீட்டுக்கு தானே கூட்டு போறேன். ஏன் மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சும்மா இருங்க மாமா, கிளம்பலாங்க. அம்மா எங்க? அம்மா, அம்மா, அழக்கூடாதும்மா. நான் போயிட்டு வரேம்மா. அழக்கூடாதுன்னு சொல்றேன்ல. அம்மா பேச்சு கேட்கணும். நல்ல பொண்ணு இல்ல, அழக்கூடாது. மனோ, ஆட்டோ பிடிச்சிட்டு வா. சரிம்மா. ஆனந்தி, ஆர்த்தி அக்காவை வழி அனுப்பிச்சிட்டு வாங்க. வரேம்மா. நல்லபடியா போயிட்டு வாம்மா. வரேம்மா. வரேன். ஏக்கா பிள்ளைகள் இப்படி விரட்டுற? பின்ன என்னடா பண்றது? நான் சாமி ரூம்ல இருக்கிறப்போ மாப்பிள்ள பேசுனது கேட்டேன் இல்ல. நானும் அவ கூட சேர்ந்து அழுதா அவரு கோச்சுக்க மாட்டாரு. ஏற்கனவே அவங்க மாமனார் தவிர அந்த வீட்டுல எல்லாம் ஒரு மாதிரி. ஏக்கா இப்படி எல்லாம் தெரிஞ்சு நம்ம அபியை கொண்டு அந்த வீட்டுல கொடுத்த? என்னடா பண்றது? பொண்ணா பிறந்தவள ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துதானே ஆகணும். ஏற்கனவே அவ சம்பாதிச்சு நாங்க எல்லாம் சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எத்தனை நாளுக்குடா அப்படி இருக்கிறது? ஊர்ல 4 பேர் தப்பா பேச மாட்டாங்க. நீ அழாதக்கா. எல்லாம் என் தலை எழுத்து. அந்த பாவப்பட்ட மனுஷன் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருமா? என் பொண்ணு பாரு எப்படி போற. ஏய், ஹலோ நாராயணன். ஹலோ அங்கிள், நான் தான். எந்த நான் தான்? என்ன அங்கிள், என் குரல் கூட உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? உஷா பேசுறேன். அப்படி சொல்லு. எப்படி இருக்க உஷா? நல்லா இருக்கியா? சூப்பர்பா இருக்கேன் அங்கிள். அபியை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். கொஞ்சம் அபி இருக்கு, முழுசாவே கூப்பிடுறேன், பேசு. ஒரு நிமிஷம். அபி, அம்மா அபி. என்ன மாமா? ஃபோன். யார் மாமா? உங்க கம்பெனி கிராமபோன். ஹலோ. ஹலோ அபி, முதல்ல நான் கிராம போன் இல்லைன்னு உன் மாமனார் கிட்ட சொல்லு. நான் சிட்டி செல்போன்மா. ஓ நீயா? சொல்லு. இல்ல, நாளைக்கு கவர்மெண்ட் கொட்டேஷன் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட். உனக்கு ஞாபகப்படுத்தலாம் தான் ஃபோன் பண்ணேன். நீ ஆஃபீஸ்க்கு வருவல்ல? ஏய், என்ன கேள்வி இது? 2 நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண கொட்டேஷன் தானே அது. எல்லாமே என் பொறுப்புல தானே இருக்கு. நான் கண்டிப்பா வருவேன். ஓகே, பாத்துமா, கல்யாணம் ஆன புதுசு, மோக மயக்கத்துல ஆஃபீஸ்க்கு லீவ் கிவ் போட்டு வச்சிடாத. ஓகே? ஹேய் சில்லி, ஒரு விதத்துல அந்த ப்ராஜெக்ட் என்னோட ட்ரீம் சைல்டு. உன்னை விட அந்த ப்ராஜெக்ட் மேல அக்கறை எனக்கு தான் அதிகம், புரியுதா? இல்ல அபி, நிஜ குழந்தையை உருவாக்குற மோகத்துல கனவு குழந்தையை நீ கைவிட்டுற கூடாது பாரு. அதுக்கு தான் உனக்கு வார்ன் பண்றேன். ஏய், உத வாங்குவேன் ராஸ்கல். ஹலோ, ராஸ்கல்னு சொல்ல வேண்டிய ஆளு பெட்ரூம்ல இருப்பாரு, அங்க போய் பேசு. ஓகே? சரி, ஓகே, பை. பை, குட் நைட். குட் நைட். என்ன சொல்லுதுமா உங்க ஸ்பீக்கர்? நாளைக்கு ஆஃபீஸ்ல இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, கண்டிப்பா வர சொன்னா. ஆஹா. ஒழுங்கா டிவியை பாரு. ஐயோ, என்ன இது? என்னம்மா, என்னாச்சு? இந்த கிளாக் மேல யாரோ வெயிட்டான பாக்ஸ் வச்சிருக்காங்க மாமா. இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் பண்றதுக்கு இந்த வீட்டுல 3 முட்டாள்கள் இருக்காங்க. இதுல எந்த முட்டாள் பண்ணிருக்கோம்? ஒரு நிமிஷம், இப்ப நீங்க யார முட்டாளுங்கிறீங்க?
அந்த கிளாக் மேல யார் வெயிட் வச்சது? நான் தான். அப்ப நான் என்ன முட்டாளா? ஐயோ ஐயோ அப்படி இல்ல வித்யா, இது மேல அவ்வளவு வெயிட் வச்சா இது தாங்காது, அதனால தான் சொன்னேன். எது மேல எவ்வளவு வெயிட் வைக்கணும்னு எங்களுக்கும் தெரியும். என்னமோ உலகத்தில் இல்லாத பெரிய சீரை கொண்டு வந்துட்டீங்க, அதை நாங்க உடைச்சு போற மாதிரி இருக்கும். ஏய், வாயை அடக்கி பேசு. இருங்க இருங்க இருங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். நம்ம குழந்தைக்கு வக்காலத்து வாங்காம வந்தவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. வழியறதுக்கும் கொஞ்சம் அளவு வேணும். பைத்தியக்காரி மாதிரி பேசாத. வித்யா பண்ணது முட்டாள்தனமா இருந்தது, கண்டிக்கிறேன். அத நீயே குதர்க்கமா எடுத்துக்கிற. எதுக்கு எடுத்தாலும் நாய் மாதிரி குலைச்சுக்கிட்டே இருக்க. என்னது, நான் நாயா? அப்ப நீங்க என்ன கழுதையா? அப்படியே வச்சுக்க. உன்னை கட்டிக்கிட்டதுக்கு எனக்கு என்ன பட்டம் கிடைச்சாலும் சரிதான். ஆமா, முன்னாடி போனா கடிங்க, பின்னாடி வந்தா உதங்க. ஐயோ, சனியனே எழுந்துரு. அம்மா படம். ஆமா, இந்த டிவியால ஒரு நாளைக்கு யார் மண்ட உடைய போதோ தெரியல. வாயை வச்சுட்டு சும்மா இருந்து தொலைறாரா அந்த மனுஷன். அம்மா அபி, உன் மனசுல ஒரு வித பதட்டம் இருக்கு, அது எனக்கு தெரியும். கல்யாணமான எல்லா பொம்பளைகளுக்கும் ஒரு பெரிய டெரரே அவங்க மாமியார் தான். ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு தான் இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பயப்படாத, சமாளிச்சுக்கலாம். இல்ல அத்தை. சிக்கலானவதான் தெரியும். என் பர்சனாலிட்டி இப்படி சுருங்கினதுக்கு காரணமே உன் அத்தையோட பர்சனாலிட்டி விசுரூபம் ஆனதுனாலதான். கல்யாணத்தும் போது உன் அத்தை ரொம்ப ஒல்லியா தான் இருந்தா. ஆனா நான் நல்ல பாடி, உன் புருஷ மாதிரி. ஆனா இப்ப பாரு, நானே சமாளிக்கிறப்போ உன்னால சமாளிச்சு சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவங்களோட பேச்சுக்கெல்லாம் நீ உடைஞ்சு போயிடக்கூடாது. அங்க என்ன அரட்டை? லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுங்க போங்க. சரி, நீ போமா. குட் நைட். அட என்னம்மா திடீர்னு தையல் மிஷினை துடைக்க ஆரம்பிச்சிட்ட? இத கடையில போட போறியா? இதுக்கு என்னம்மா கொடுப்பான்? சும்மா இருடே. சீரியஸா தான்மா கேக்குறேன். இப்ப எதுக்கு இதை தொடச்சிட்டு இருக்க? அம்மா மறுபடியும் தையல் கலைய தொடர போறாங்க. ஐயோ கடவுளே, இது ஓட ஆரம்பிச்சா நம்மளால நிம்மதியா தூங்கவே முடியாது. ஒரே லொட லொடன்னு சத்தம் போடும். நான் இவ்வளவு நாளா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன், அதுக்கும் ஒரு வேணை வந்துருச்சா? ஏய், ரொம்ப பேசாத. இது ரொம்ப சத்தம் போடுங்கா, அதான் நான் ரொம்ப பேசுறேன். இத பாரு, நீ, நான், அபி அக்கா, மனோ, நாம எல்லாரும் வளர்ந்ததுக்கு காரணமே இந்த மெஷின் தான். எத்தனை தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இதால தச்ச துணியை நம்ம போட்டுட்டு கொண்டாடி இருக்கோம். அதெல்லாம் மறந்துட்டியா? ஒரு விதத்துல இந்த மெஷினும் அம்மாவும் ஒண்ணுதான். நமக்காவே உழைச்சு உழைச்சு தேஞ்சு போனது. அது நீ கிண்டல் பண்ணக்கூடாது. நல்லா சொன்னேன் ஆனந்தி. இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாத்துலயுமே சென்டிமெண்ட், தாலியிலேருந்து தையல் மிஷின் வரைக்கும். ஏண்டி, வாய் வலிக்காம பேசிட்டே இருப்பியா? அட போமா, எனக்கு உங்களை மாதிரி சென்டிமெண்டா பேசுறதை விட இப்படி ஜாலியா பேசுறது தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இருக்க ஒரே பொழுதுபோக்கு இதான், அதை போய் வேணாங்கிறிய. அது சரி, மறுபடியும் நீ தையல்காரியா அவதாரம் எடுக்க போறியா? ஆமாண்டி, இனிமே எல்லாத்துக்கும் அபி கையை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. பாவம் அவ. போன இடத்துல அவ சந்தோஷமா இருக்கணும். நம்மளால அவளுக்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. அதான் மறுபடியும் இந்த மிஷினை தொடச்சிட்டு இருக்கேன். முழுக்க இல்லாட்டியும் நம்ம சுமை இது கொஞ்சமாவது குறைக்கும்ல. அம்மா கவலைப்படாதம்மா, இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்புறம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ்மா கவலைப்படாதம்மா. பரவாயில்லடா.
அடடே வாங்க கருப்பு தேவதை. தேவதையா? தேவதை கருப்பா இருக்குமா? தேவதை நீங்க முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? மெட்ராஸ் வீதியில் 1008 தேவதைகள் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனா எனக்கு ஒன்றும் ஆப்பட மாட்டேங்குது. அதாவது ஜோடி போட்டுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. என் பொழப்பு உன்னோட தானே, இந்த தேவதையோட தானே வாழ வேண்டியது இருக்கு. என்ன பேச்சு ஒரு மாதிரி போகுது? ஆ சரி, ஸ்வீட் கொண்டு வரட்டுமா? ஸ்வீட்டா? ஏண்டி மளிகை சாமானு கொடுத்த காசு எல்லாம் நீ ஸ்வீட் வாங்கி தின்னுட்டு இருக்கியா? மளிகை சாமானுக்கு நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க பாருங்க, அதுல நான் ஸ்வீட் வாங்கி திங்கிறதுக்கு. கஞ்ச பிஸ்னரி. போனை பூட்டி வைக்கிறீங்க, மீட்டரை நோட் பண்றீங்க, இதுல நான் மளிகை சாமான் காசுல ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்றேன். பின்ன ஏது உனக்கு ஸ்வீட்டு? இது பாஸ்கர் கல்யாணத்துக்கு வந்த மறுவீட்டு பலகாரம், அதை இங்க கொண்டு வந்துட்டேன். ஓசுல வந்து இருக்குதா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு யோசனை? எடுத்துக்கிட்டு வா. கொண்டு வரேன். இதுல தானே வச்ச? ஏங்க இங்க வாங்க. ஏன் எதுக்கு? ஐயோ காணோங்க. காணமா? என்ன திடி காணா? அபி வீட்டு பலகாரம் இதுல நிறைய கொண்டு வந்தேன், ஒண்ணு கூட காணோங்க. நீ அங்கிருந்து சுட்டுக்கிட்டு வந்த, இங்க இருந்து யாரோ சுட்டுக்கிட்டு போயிட்டாங்களா? இந்த வீட்ல எதையும் நம்பி வைக்க முடியலங்க. இருக்குடி, எங்கயாவது இருக்கு, விட்டு தொலை. எப்படி விட்டு தொலைக்கிறது? இதுல இருந்து ஸ்வீட் எல்லாம் என் கைக்கு வந்தே ஆகணும். அடியே மறந்து நீயே தின்னிருப்ப, நீதான் தின்னி பண்டாரமாச்சே. எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஐயோ, இதுல ஸ்வீட் இருந்ததே, எங்க எங்க? பாத்திரம் காலியா இருக்குதுன்னு சொல்லி எடுத்துட்டு போய் அடமான வைக்கலாம்னு பாக்குறியா? ஐயோ அம்மா, இது நிறைய ஸ்வீட் வச்சிருந்தாளா காணாமா எங்கன்னு கேட்டுட்டு இருக்காள். ஏண்டா அவ தான் சொல்றான்னா அவளை கண்டிக்கிறதுக்கு இல்லாம எடுத்துட்டு போய் அடமான வச்சுட்டு வான்னு சொல்றிய? என்ன புள்ளையா இருப்படா நீ? ஐயோ, எனக்கு இப்ப ஸ்வீட் வேணுங்க. ஏண்டி எங்க அம்மா என்ன பலகார கடையா வச்சிருக்க, உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு? எலி தின்னு இருக்கு, விட்டு தொலை. எந்த எலியும் தின்னல, இந்த பெருச்சாளி தான் தின்னு இருக்கும். அம்மா நீயும் போய் ஸ்வீட் எங்க இருக்குன்னு தேடுமா. எங்கடா என்ன ஓட சொல்ற? எங்க அப்பா போன இடத்துக்கு நீ ஓடிப்போ, செவடோட போராட்டமா இருக்கு. போ, இடத்த காலி பண்ணு. ஐயோ 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 ஐயோ, அத்தனை ஸ்வீட் மடியில இருக்கு, உடம்பு பூரா களவாணி தர. எங்க அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கறீங்க. அம்மா நம்ம வீட்டுலயே திருடிக்கிட்டு இருக்கியே, இதையே பக்கத்து வீட்டுல திருட ஆரம்பிச்சதுன்னு என்ன கோடீஸ்வரனா இருப்பனல்ல? கேப்பாரத்து கிடக்குதே, நமக்கு தான் வெத்தலை பாக்கு போட்டு நாக்கெல்லாம் மறுத்து போய் கிடக்குதே. 2 ஜுமிட்டு தான் திரும்ப மேல எடுத்து அடியில கட்டினேன், அது தப்பா? தப்பே இல்ல.